Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் 2025 ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட். இதை மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது ஏன் சார் அப்படின்னா நான் ஏற்கனவே ஜோசா கவுன்சிலிங் 2025 அந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஐஸ்குள்ளார போவீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோ. நான் அப்லோட் பண்ணதுலேயே நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ விஷன் கொடுத்த ஒரு வீடியோனா அந்த ஜோசா கவுன்சிலிங் 2025. நிறைய பேர் டவுட் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். உங்களுக்குமே நீங்க தான் எனக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி சார் என் பையனுக்கு சீட் கிடைச்சிருமா சார், எந்த காலேஜ் கிடைக்கும் சார், எப்படி சார் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப எனக்கு கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் எப்படி சார் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அதில் ஸ்டெப் சொன்னீங்க, கிளியராக இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் சாய்ஸ் ஃபில் எப்படி சார் பண்ணுறது, என் பையனுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு எனக்கு தெரிலையே, எனக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரிலையே சார், நான் பாட்டு கண்ணாமுன்னான்னு போட்டு எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் அந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிருப்பேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்துட்டு உங்கள் சீட் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அப்போ நான் எப்படி சார் சூஸ் பண்ணணும், எனக்கு வந்து அந்த ஐடியாவே எனக்கு தெரில, நான் இல்லை ஒழுங்காக சூஸ் பண்ணலன்னா நான் கட்டின காசு வேஸ்ட் ஆகிடுமே, எனக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடுமா சார், எனக்கு எந்த ஒரு என்ஐடி எதுவுமே கிடைக்காம போயிடுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் போன வருஷத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலனா போய் பாருங்க. ஸோ ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே தரேன். இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிருப்பேன். இப்போ அதில் வந்து நான் சொன்னேன் ஸ்டெப் 2 வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிட்டு. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ஷெடியூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஷெடியூல் ஜோசா 2024 போன வருஷம் அவங்க ஷெடியூல் பண்ணியிருந்த ஈவெண்ட்ஸ் எத்தனை நாள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் ஒரு நாள் 2 நாள் முடிகிற விஷயம் கிடையாது, 2 மாதம் நடக்கும். ஒரு ஸ்டெப்புக்குமே பார்த்தீங்கன்னா 1 வீக், 10 டேஸ், 15 டேஸ் அப்படின்ட்டு ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக எடுத்தோடனேவும் ஆரம்பிச்சிடாதீங்க, ரொம்ப முடிக்கிற டேட் வரைக்கும் போயிடாதீங்க. கரெக்டாக நடுவில் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய எரர்ஸ் இருக்கலாம், நிறைய பக்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் நிறையா வரலாம். அதெல்லாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்கள வச்சு தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நான் வந்து காட்டுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 24 ஏப்ரல் வந்துட்டு ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் அட்டம் ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 9th ஜூன் தான் வந்துட்டு ஜெஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஜூன்ல தான் மறுநாளே ஜோசா கவுன்சிலிங் அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5 o'clock, பொதுவாக அவங்க 5 o'clock தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 17 5 o'clock. கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் அண்டர் ஜோசா ஸ்டார்ட்ஸ். அன்னைக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்ல அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும், நியூன்ட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேஜில் அவங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் 20 இப்போ பார்த்தீங்கன்னா 2024 இருக்கும், உங்களுக்கு 2025 பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஃபார் த ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட், இது தனி எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேன் ஃபில் தயர், அவங்க வந்துட்டு எப்போ வரலாம்னா June 14th வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ஏஐடி ரிசல்ட். அதுக்கப்புறம் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் த ஜோசா சீட், அதுவும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இவங்க எவ்வளோ நாள் டைம் தராங்கன்னா 5 days தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஆரம்பிக்கிறாங்க, 15th வரைக்கும் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாட்டர்டே எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு முடிஞ்சிருது. ஓகே, அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் மார்க் சீட் அலோகேஷன் பேஸ்ட் ஆன் த சாய்ஸ் ஃபில்ட் இன் by candidates as on June 14, 2024. அதாவது
இது வந்துட்டு 10th ஜூனுக்கு அப்புறம் 14th ஜூன்ல வந்து சாய்ஸ் ஃபில்ட் அந்த காலம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து போன வருஷம் டிஸ்பிளே ஆனது. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க் சீட் அலோகேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க எப்படி இப்போ மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அட்வான்ஸ்க்கு முன்னாடி ஜேஇ மெயின்ஸுக்கு எக்ஸாமுக்கு முன்னால ஒரு மார்க் டெஸ்ட் அதே மாதிரி ரியலா எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு 2 மார்க் சீட் அலோகேஷன் இப்படிதான் நடக்க போகுதுங்கிறத காட்டுவாங்க. இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ஓப்பன் ஆகும். அப்பதான் உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓ இப்படிதான் நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மார்க் சீட் அலோகேஷன் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட்ஸ் கேன் லாக் தேர் சாய்ஸ். நீங்க 2 மார்க் சீட் அலோகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சீட்டே வந்துட்டு லாக் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு காட்டுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1 ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஃப்ளோட் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஸ்லைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் முடிச்சுக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். இது வந்து சிஎஸ்ஏபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்துட்டு ஜூலை 26 போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை 23ல ஆரம்பிச்சு ஜூலை 26 வரைக்கும் சிஎஸ்ஏபி அதாவது சென்ட்ரல் சீட் அலோகேஷன் போர்டு நடந்திருக்கு. இந்த வருஷம் இதே மாதிரி நடக்கலாம், இல்லைன்னா ஆகஸ்ட்டும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று ஜூலை லாஸ்ட் வீக் வரும், இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், அதை தாண்டி போகாது. ஓகே, இது வந்துட்டு சிஎஸ்ஏபி ஒன்லி ஃபார் என்ஐடிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய சீட் என்ஐடியில் ஃபில் ஆகலைன்னா இது ஓப்பன் ஆகும் ஸ்பெஷல் ரவுண்ட். இல்லை எல்லாமே சீட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த இது ஓப்பனே ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ். இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜோசால போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புறேன். அப்படி தெரிலனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் 570. ஆக்சுவலாக இந்த பையனோட நம்பர் இது வந்து நான் இன்டர்நெட்ல தான் எடுத்தேன். நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோன்னா அந்த யூடியூபே டிசேபிள் பண்ணி விட்டுருவான். அதனால தான் அதை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரெட் கலரில் இருக்காது, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மேலே வந்து உங்களோட பேர் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பேர் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பையனுக்கு போன வருஷம் 570 சாய்ஸஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அன்ஃபில்டு சாய்ஸ், அதாச்சும் இப்போ வந்து அந்த பையன் எதுவுமே ஃபில்லே பண்ணல, அதான் ஃபில்டு சாய்ஸஸ் 0, அன்ஃபில்டு சாய்ஸஸ் 570. இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கார்னரை பாருங்க, அவைலபிள் சர்வீசஸ்னு கேண்டிடேட் ப்ரொஃபைல், சாய்ஸஸ் அவைலபிள், சாய்ஸ் ஃபில்லிங். இங்க பாத்தீங்கன்னா நியூன்ட்டு இருக்கு, உங்களுக்கு கிளியரா தெரியும் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து தான் சாய்ஸ் லாக்கிங். அதுக்கு முன்னாடி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தான் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் ஓடிபி கேட்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லா ப்ராசஸுமே ஹைலி செக்யூர்டு தான். உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்டு ஓடிபி வந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஆல் இன்ஸ்டியூட் டைப்ஸ்னா எல்லாமே அந்த 570 பார்த்தோம்ல, இங்க 570ல எல்லா இதுவுமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதுல ஐஐடி மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாச்சும் IIITs, அதர் GFTs ஒன்று ஒன்றா கொடுத்தீங்கன்னா அதுக்கான சாய்ஸஸ்லாம் இங்க வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்க சாய்ஸஸ் வருது பார்த்தீங்களா, இங்க வந்து ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆடு கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஒரு விஷயம் அந்த பையன் ஆட் கொடுத்தோன்னே இங்க வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு 570 பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்க வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல சாய்ஸ் அதாச்சும் சோக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது, அந்த ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வைக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க. மாத்தி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சுமாரான காலேஜ் வச்சிட்டீங்க அப்படின்னா
அவங்களே வந்துட்டு சரி ஓகே இந்த பையன் டக்குன்னு கிடைச்சிருச்சேன்ட்டு ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுறதும் பார்த்து கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். என்ன சார் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லையே அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ் காமிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது எப்படி இருக்குன்னே தெரில. அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ரிசர்ச் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங் முன்னாடி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month டைம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1 month, ஏன்னா போன வருஷம் June 4 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 1 month டைம் இருக்குது. இந்த 1 month நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணும். உங்களுக்கான காலேஜ் என்னென்னங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இதில் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், மற்ற வேற எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இதை முடிஞ்சிடும். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். சாய்ஸ் லாக்கிங் என்னைக்கு அடுத்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட் பார்த்துக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானும் நம்ம சேனலில் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, சாய்ஸ் லாக் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 11th December 2024 அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் வரும். நீங்கள் பண்ணுறப்பையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயப்படாதீங்க. அது எல்லாமே வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 11th Decemberனா ஜூலையில் எல்லாமே முடிஞ்சிடும். இவங்களே வந்துட்டு இதெல்லாம் டெக்னிக்கல் கிளிச். இந்த பையன் மேபி ஸ்டார்ட் பண்ணப்ப ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் பக்ஸ் எரர்ஸ் வரும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது எல்லாமே நார்மல். அவங்களே வந்துட்டு திரும்ப ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பண்ணுறப்ப கம்ப்ளீட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இல்லை சார் நான் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை சார் நான் வந்துட்டு ப்ரௌசரில் போய் பண்ணேன், ப்ரௌசரில் பண்ணாலும் பண்ண சொல்லுங்க அவங்கள. சார் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து ஃபோனில் ஏற்றி கொடுங்கண்ணா, இல்லைனா எனக்கு வந்து ட்ரைவில் ஏற்றி கொடுங்கண்ணா, ட்ரைவ் லிங்க் வேணும். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அவரால் முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் கேமரா ஆன் பண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டே இருங்க. ரொம்ப 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 முக்கியம். அவங்க அட்லாஸ்ட் கேட்கறது ப்ரூஃப் தான். உங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னா, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கிளைம் பண்ணுற கொரி காணாமலே போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ப்ரூஃபில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மேக்ஸிமம் அந்த அண்ணன்ட்ட சொல்லி ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீட்லேயே லேப்டாப் இல்லை வந்துட்டு டெஸ்க்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். வின்கி ப்ளஸ் ஜி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு அந்த கேம் பார் ஓப்பன் ஆகிடும். அதுலேயே வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வேணா கீழே வந்துட்டு நான் அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கிளிக் பண்ணுறதுக்கு. ஜோசா வெப்சைட் நீங்கள் வந்து போயிட்டு இன்னையிலேருந்து டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வேலை. இ சர்வீசஸ் போங்க, சீட் மேட்ரிக்ஸ் வாங்க, நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜோசா நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் இது வந்துட்டு போன வருஷத்துல இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே தான் வந்துட்டு நியூன்ட்டு அப்படியே பிளிங்க் ஆகும். 2025 கூடிய சீக்கிரம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா இ சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்னா 121 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அது நமக்கு வேண்டாம். சீட் மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணுங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டேப்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இன்ஸ்டியூட் டைப், செலக்ட் இன்ஸ்டியூட், செலக்ட் ப்ரோக்ராம், இது இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் திரும்ப இ சர்வீசஸ் கிளிக் பண்ணி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து 2024 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்னா இதுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த 2 பேஜும் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 பேஜ் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, சீட் இன்ஃபர்மேஷன் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் எவ்வளோ சீட் இருந்திருக்கு, உங்க கேட்டகரி, நீங்க எஸ்சி கேட்டகரிலாம் இருக்கலாம், எஸ்டி கேட்டகரி, ஓபிசி நான் கிரிமிலேயர், இடபிள்யூடி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஓப்பனிங் ரேங்க் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் உங்க ரேங்க்குக்கு
இந்த வருஷம் எந்த காலேஜ் கிடைக்குங்கிற ஒரு பேசிக் ஐடியாவாச்சும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் வருஷம் வருஷம் மாறும். அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு எல்லாருமே வந்துட்டு ஒரே கோர்ஸ்க்கு வர்றப்ப அந்த இது மாறலாம். பட் இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சமாச்சும் தப்பிக்கலாம். அதாச்சும் அந்த மாற்றம் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சா இருக்காது, ஒரு சின்ன சேஞ்சா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்க ரேங்கிங்க்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறத இப்பயே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வாங்களேன். சீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் எடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா இல்லை எல்லா இன்ஸ்டியூட்டும் இருக்கும். இங்கே நம்ம மெட்ராஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செலக்ட் ப்ரோக்ராம் ஆலே கொடுத்துருவோமே. இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோட்டான் எடுத்துக்கிட்டீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா தான். நீங்கள் வந்துட்டு நம்ம என்ஐடிஸ் கிளிக் பண்ணீங்க, என்ஐடி திருச்சிலாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹோம் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடுக்குன்னு தனியும் ஒரு கேட்டகரி வரும். நான் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல் இந்தியா இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக 54. ஃபீமேல் சூப்பர் நியூமரரியில் 1 சீட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கோர்ஸுக்கு இருக்கிற சீட் 55 சீட்ஸ் தான் இருக்கு. இதுவே வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 117 சீட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பிடிச்ச கோர்ஸ் உங்கள் காலேஜில் எத்தனை பேர் சேர்றாங்க, எவ்வளோ சீட் அங்கே வந்து அவைலபிலிட்டி இருக்கு, அது ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே எஸ்சி ஸ்டூடெண்ட் 6 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட் 3 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஓபிசிலேருந்து 11 பேர் தான் போன வருஷம், ஓப்பன் கேட்டகரியிலேருந்து தான் 18 பேர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், ஜேஇ அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. அதனால தான் ஐஐடிஸில் அதிகமாக வந்துட்டு ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. கம்பேர் டு எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரியோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு வந்து நிறைய அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, இருந்தாலும் அவங்க தான் நிறைய பேர் மெஜாரிட்டியாக அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்லாம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்னால் என்ன, ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்க்கு அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு பிடிச்ச இப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு சீட் வந்துட்டு ஃபீமேல் நியூமரரி, அதாச்சும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒதுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்க 54மே ஜெண்டர் நியூட்ரல். அது வந்துட்டு ஃபுல்லாக பாய்ஸ்க்கு அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஒன்லி, மொத்தமாக 11 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் 1 சூப்பர் நியூமரரி சேர்த்து. அப்போ சூப்பர் நியூமரரி இல்லாமல் 10 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜெண்டர் நியூட்ரலில் 44 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து இது பாய்ஸு, ஸோ 11. ஸோ டோட்டலாக 55 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து சீட் கம்மியாக இருக்குது. அதுவே கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நிறைய சீட் இருக்கு, 117 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 127 சீட் இருக்கு. இந்த மாதிரி உங்க கேட்டகரிக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கோர்ஸ்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க, மோர் தென் 100 இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே என்ன பண்றீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இதுக்கு வரீங்க. ரவுண்ட் நம்பர் 5 கிளிக் பண்ணிட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் நம்ம மெட்ராஸ் அகாடமிக் ப்ரோக்ராம் ஆல்னே கொடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி இதுவுமே ஆல்னு கொடுத்துக்கலாம். நீங்க பார்க்குறப்ப எந்த கேட்டகரி நீங்க வரீங்களோ அந்த கேட்டகரி கொடுங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆல்னு தரேன். சப்மிட் கொடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கும் ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க், அந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ பாருங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இப்போ தான் பார்த்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 55 சீட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1469 தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பையனை இந்த கோர்ஸ் எடுத்த பையன் பார்த்தீங்கன்னா 1469. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடியா வைக்கலாம், நீங்கள் ஒரு 1000 ரேங்க் வரைக்கும் வரீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம், கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ட்டு. ஏன்னா 1000 ரேங்கிங் நீங்கள் சிஎஸ்சி அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இங்க பாத்தீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 76ல ஆரம்பிச்சு 159
முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபீமேல் ஒன்லி. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 558 757 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிடபிள்யூடில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் 4 ரேங்கிங், அதாச்சும் 4 அவ்வளோதான். அப்போ அவங்க ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்காரு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இடபிள்யூஎஸ்ல 17ல ஆரம்பிச்சு 42 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஃபீமேல் கேட்டகரிக்கு சொல்லிருக்காங்க. அடுத்து ஓபிசி என்சிஎல் 18ல ஆரம்பிச்சு 82 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து ஓபிசி என்சிஎல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க எஸ்சி ஜெண்டர் நியூட்ரல் 36ல ஆரம்பிச்சு 72 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து எஸ்சி கேட்டகரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 12ல ஆரம்பிச்சு 106 முடிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்சி பிடபிள்யூடி இங்க 8 பீன் கொடுத்துருக்காங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பீன் கொடுத்துருக்காங்களே ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். நான் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வருஷம் ஐஐடிஸ் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அது எப்பனா நீங்க க்ளோஸா வந்துட்டீங்க, ஆனா கொஞ்சம் ஒரு மயிர் இலையில மிஸ் ஆயிடுச்சுன்னு வாங்கல, ஒரு நூல் இலையில மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி போன வருஷம் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஐஐடி 1 இயர் ட்ரைனிங் தருவாங்க. அந்த 1 இயரை நீ ஒழுங்கா படிக்கணும். அங்கே போயிட்டு அரியர் வச்சிட்டீங்கன்னா விட்டுருவாங்க, போப்பா வெளியேன்றுவாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அவங்களே வந்துட்டு பேசிக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் மை டியர். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இந்த 4 கோர்ஸுமே அவங்க வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து ட்ரைனிங் தருவாங்க. அது ஜோனல் வைஸாக இடம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ பீங்கிறது நீங்கள் பார்க்குறப்ப சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இதுக்கப்புறம் செக் பண்ணுவீங்க. அப்போ பீன்னு வந்துச்சுன்னா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா ஒன்லி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் அலோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற யாருக்கும் கிடையாது. ஓபிசி என்சிஎல் யாருக்குமே கிடையாது. ஒன்லி ஃபார் பிடபிள்யூடி. நீங்களும் செக் பண்றப்ப பாருங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 8 அதாச்சும் பிடபிள்யூடி ஓபிசி என்சிஎல் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். பிடபிள்யூடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் தென் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அலோட். அதுவும் வந்து நீங்கள் க்ளோஸாக வந்திருக்கணும். ரேங்கிங்கில் கொஞ்சம் அப்படியே க்ளோஸாக வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா இந்த சான்ஸ் வந்து அவங்க தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இதுதான் வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ 1000 ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மெட்ராஸில் ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து வேற என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் பார்த்து இங்கே பாருங்க 12,000 ரேங்கிங் வரைக்கும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேங்கிங் பின்னாடி இருந்தாலும், ஏன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க ரேங்கிங் பின்னாடி இருந்தாலும் அவங்க வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட பாப்புலேஷன் கம்மிங்கிறதுனால தான் ரேங்கிங் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது இல்லாமல் சூப்பர் நியூமரரி சீட்ஸ் கொஞ்சம் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க ஐஐடிஸில். அதுவுமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ இருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ரேங்கிங் இப்போ வந்து உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ரேங்க் இருக்கும். இன்னும் அப்டேட்டட் ஜெஇ அட்வான்ஸ் முடிஞ்சவொடனே இப்போ 1 lakh ரேங்க்குள்ளார இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெஇ அட்வான்ஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க. அந்த எழுதுறப்ப உங்களுக்கு இன்னும் ஜெஇ ரேங்கிங் வந்து மாறலாம் உங்களோட. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெஇ அட்வான்ஸ் எழுத மாட்டாங்க. எழுதுறவங்களுக்கு ரேங்கிங் முன்னவும் வரலாம் பின்னவும் போகலாம். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஜெஇ அட்வான்ஸில் நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா முன்னாடி வந்துடுவாங்க. ஸோ உங்கள் ரேங்கிங் முன்ன பின்ன மாறலாம். ஸோ ஜெஇ அட்வான்ஸ் முடிஞ்சது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ரேங்கிங் தெரியும். அந்த ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ இருந்தே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய சேஞ்ச் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இருந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ ஓகே நம்ம 1000 ரேங்க்ல இருக்கோம், நமக்கு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடைக்கும், நமக்கு 1000 ரேங்கிங் சிஎஸ்சி கிடைக்காது அப்படின்ட்டு உங்களுக்கான அனலைசேஷன் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 1 lakh இருந்தாலுமே எல்லாமே வந்துட்டு இங்கே சாய்ஸில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு அதர் ஜிஎஃப்டிஐஸ் இப்போ வந்து இங்கே ஜிஎஃப்டிஐன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, இங்கே புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்குமே எதுவுமே இல்லையோ, நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இதெல்லாம் ஒரே ஒரு கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அகாடமிக் ப்ரோக்ராம் ஃபுட் டெக்னாலஜின்ட்டு ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு எவ்வளோ
ரேங்கிங் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 56,000 95,000 வரைக்கும் இருக்காங்க. அப்போ உங்களோட ரேங்கிங் ஒரு 60,000 நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நீ ஒரு கேட்டகரிக்கு மீது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,000 ஆரம்பிச்சு 7,000 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரு எஸ்டி ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க இந்த வீடியோவனா, நீங்கள் இந்த காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு 15,000 ரேங்கிங் இருக்குன்னா இந்த காலேஜ் கிடைக்குமான டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான், அதனால வந்துட்டு நிறைய எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு காலேஜஸ் நிறைய இருக்குது, என்ஐடிஸ் கூட கிடைக்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லா காலேஜிலுமே இப்போ என்ஐடிஸில் நிறைய பாப்புலேஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இல்லை ஒரு மிட் லெவல் கோர்ஸ் இல்லை ஒரு லோ லெவல் கோர்ஸ் அதுக்கான ரேங்கிங் செக் பண்ணி நீங்கள் வந்து இப்போவே எழுதி வச்சுருங்க. ஓகே, நமக்கு வந்து இந்தந்த காலேஜ் இருக்குது, இந்த காலேஜோட ஓப்பனிங் ரேங்க் இவ்வளோ, க்ளோசிங் ரேங்க் இவ்வளோ, அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போவே நீங்கள் வந்து ஒரு 10-15 சாய்ஸஸ் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 20 சாய்ஸஸ் கூட வச்சுக்கோங்க. அந்த 20ல் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம அப்போ வந்து மாறும். அப்போ நம்ம வந்து முன்ன பின்னா மாற்றிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் அடுத்த இந்த ஒரு மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக இந்த 2 வெப்சைட்டையும் மாறி மாறி ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க், சீட் மேட்ரிக்ஸ் உங்கள் கேட்டகரியில் எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மாற்றி மாற்றி செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச கோர்ஸ், மிட் லெவல் கோர்ஸ், லோ லெவல் கோர்ஸ்ன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்றதுக்கு லோ லெவல் கோர்ஸ் இருக்கலே கம்மியான ரேங்கிங் எவ்வளோ அப்படின்ட்டு டீட்டெயில்டாக ரிசர்ச் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்துட்டு மொத்தம் 121 இன்ஸ்டியூட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே என்னால் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே யூனிக் சாய்ஸஸ் இருக்கும். அந்த யூனிக் சாய்ஸஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினச்சினோம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ கிளியர் கட்டாக இருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க், இதோட நம்ம வீடியோ முடியுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி நம்ம காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேபி இதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது மாதிரி உங்களுக்கு மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் செகண்டரி ஆப்ஷன், இப்போ வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல சார் அப்படின்னா செகண்டரி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நானே நிறைய தடவை சொல்லிருக்கேன், இப்போ ஐஐடி கோவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 100 நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸில் அது லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அப்போ அந்த ஐஐடி கோவாங்கிறப்ப அதுக்கான அந்த வேல்யூ கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஐஐடி தார்வாத்லாம் 93rd பிளேஸ் தான். அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ்நாட்டில் காலேஜஸ் நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆவலோட வராங்க, புதுச்சேரிக்கு வராங்க. ஸோ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ அண்ணா யூனிவர்சிட்டியுமே நல்ல யூனிவர்சிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், தஞ்சாவூரில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டி, நிறையா காலேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். விஐடி வெள்ளூர்லாம் சூப்பர் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷரை கொடுக்கும். ஸோ உங்களோட மணிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜில் சேர முடியுமோ அந்த காலேஜில் சேருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ மை டியர்ஸ்.